Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாத்துக்கும் பிடிச்சமான கிட்ஸ்க்கு அது ரொம்ப பிடிச்சமான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோல ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸை நான் ஒரு ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர டைமில் இப்போ பாருங்கள், இந்த நூடுல்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு கொஞ்சமாக ஆயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு நூடுல்ஸு. இல்லாட்டி ஒட்டிட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கிண்டு முட்டை மாதிரி அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் நல்லா ஒரு 70% குக் ஆனோடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 60 to 70% குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா 2 பக்கமும் ஒரு ஃபோக் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ நல்லா மசாலா அந்த காய்கறிலாம் நல்லா மிங்கிள் ஆயிரும். இப்போ கலந்த பிறகு காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த காரமே போதும்னா ஓகே. இப்போ இதை நல்லா கலந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இருக்குங்க இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 minutes ஸ்டவ்லேயே வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அருமையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் பிடிச்சமான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.